ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் வித் சுமதி துரை. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஓல் பர்பஸ் கறி லீவ்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இது நீங்கள் செய்து வச்சா ஒரு 3 மாதம் மட்டும் பாவிக்கலாம். ஏனென்றா நான் அப்படித்தான் பாவிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி தோசைக்கு பொடியாக சாப்பிடலாம், ரைஸ் சேர்த்து தாளிச்சு சாப்பிடலாம், கறி பவுடராக கூட பாவிக்கலாம். கறிக்கு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும். முதல்ல கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வைக்க வேணும். சன்லைட்டில் வைக்க தேவையில்லை. ட்ரேயில் பரப்பி கிச்சனில் வச்சாலே காஞ்சிடும். நான் இன்றைக்கு பாவிக்கிறேன் பொட்டுக்கடலை, செத்தல் மிளகாய், மிளகு, பாசிப்பருப்பு உடைத்தது, கடலைப்பருப்பு, கருவா, ஏலம், கிராம்பு சேர்த்து செய்ய போறேன். ஒரு கடாயை ஃபர்ஸ்ட் சூடாக்கி அதில் முதல் நான் இப்போ பாசிப்பயரை போட போறேன். வறுக்க வேணும். நான் தனித்தனியாக பருப்புகளை தனித்தனியாக தான் வறுக்கிறேன். ஏனென்றா ஒவ்வொரு பருப்பும் வறுக்கிறதுக்கு எடுக்கிற டைம் கொஞ்சம் கூடவா இருக்கும் அல்லது கொஞ்சம் குறைவியாக இருக்கும். ஆனபடியாக தனித்தனியாக வறுத்தா தான் ஈஸியாக இருக்கும் செய்யல. நீங்கள் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல வாசம் வர்ற பதம் வரும் இறக்க வேணும். இறக்கி ஒரு பெரிய பவுலில் ஆற விட வேணும். சூடாடுறதுக்கு இந்த பருப்புகள் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஒரு பவுலில் ஆற விட வேணும். நான் உளுந்து சேர்க்கையில் இன்றைக்கு செய்யல. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் உளுந்து சேர்த்தும் செய்யலாம். நான் செத்தல் மிளகையும் சேர்த்து வறுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை வறுக்க போகிறேன். உங்களுக்கு விரும்பிய அளவு கருவேப்பிலையை நீங்கள் கூட சேர்த்து பாவிக்கலாம். நான் ஒரு 5 கை நிறைய அளவு எடுத்து இன்றைக்கு பாவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா கூட சேர்க்கலாம், சேர்க்கலாம். ஆனால் கூட சேர்த்தா கொஞ்சம் கூட டேஸ்டாக இருக்கும். இப்போ வறுத்து கொண்டிருந்தா பிறகு நாங்கள் கையால் எடுத்து இப்படி உடைச்சு பார்க்குற பரம் வரைக்குள்ள நீங்கள் அந்த கருவேப்பிலையை இறக்கி வைக்க வேணும். இனி தனித்தனியாக தான் கருவேப்பிலையை நான் அரைக்க போகிறேன் கிரைண்டரில். கருவா, ஏலம், கிராம்பு தனியாக அரைக்க போகிறேன். மற்ற பருப்புகளோட மிளகையும் செத்தல் மிளகாயையும் சேர்த்து தனியாக அரைக்க போகிறேன் மிக்சியில். எல்லாம் அரைச்சி எல்லா பவுடரையும் ஒன்றா சேர்த்து போட்டு அதோட நாங்கள் பெருங்காயத்தூளும் சோல்ட்டும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட வேணும். நல்லா ஆறின பிறகு தான் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் சேர்த்து வைக்க வேணும். ஆறாமல் போட்டு வச்சா ஒரு மாதிரி மொய்ஸ்டர் ஆகி பழுதா போகிறதுக்கு சான்ஸ் கூட இருக்குது. நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை போட்டு வச்சா ஒரு மோர் தேன் 3 months மட்டும் வடிவாக பாவிக்கலாம். 3 monthsக்கு மேலே கூட பாவிக்கிறதண்டா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பாவிக்க வேணும். ஆனால் அவ்வளோ நாளைக்கும் இருக்காது. என்னென்னா நாங்கள் கொஞ்சம் தான் இது செய்கிறோம். ஆனால் இது நீங்கள் உடனே ஒரு 1 monthக்கு தேவையான அளவு செய்து பாவிச்சா கூட வாசமாயும் டேஸ்டாயும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதை மாதிரி வீட்டை ஒருக்கா செய்து ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.